11th ஃபிசிக்ஸ் ஆஃபலி எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் ஆல்சோ ஒரு சில இம்பார்ட்டண்டான 3 மார்க்கும் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தர பண்ணாலே போதும், கட்டாயமாக எல்லா 5 மார்க்கும் 3 மார்க்கும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். பாட வாரியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ முதலாவது பாடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாடத்தில் நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரெண்டையும் சேர்த்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. தனித்தனியாக கேட்க போகிறாங்க அப்படின்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. பிழைகளின் வெவ்வேறு வகைகள், இது உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பிழைகளின் பெருக்கல், கூட்டல், கழித்தல் சேர்ந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 2 கமெண்ட் பண்ணி கேட்டாங்கன்னா 5 மார்க்காக கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக் பேக்கில் 5வது கொஸ்டினாக இருக்கும். பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, அதன் பயன்கள். சரிங்களா? இது உங்களுக்கு 3 மார்க் ஆர் 5 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரோடய உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம சேனலை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்டர் 2 பொறுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெக்டரின் கூடுதல் முக்கோண விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்களின் பண்புகள், இதுவும் அதே மாதிரி தான். ஸ்கேலார் பெருக்கள் அப்படின்னு தனியாக கேட்காங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கள் 2 சேர்ந்து கேட்காங்கன்னா 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3வது கொஸ்டின் தான். மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடு. எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த 3வது கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 6வது கொஸ்டின், மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நீங்கள் அதையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். அடுத்தா சாப்டர் 3. சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நேர்கோட்டு உந்த மாறாவிதியை நிறுவி. இது 3 மார்க்லாம் கேட்பாங்க, 5 மார்க்லாம் கேட்பாங்க. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைய விசை என்றால் என்ன, லாமியின் தேற்றத்தை கூறுக. இதுவும் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 3வது கொஸ்டின், மெல்லிய கம்பி நூலின் இணைக்கப்பட்ட ஒரு கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக, கீழே கிடைமட்ட திசையில் விளக்குன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்ததாக மைய நோக்கு மற்றும் மைய நோக்கு விசைக்கு உண்டான நோக்கு விசை, விலக்கு விசை வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். அடுத்ததாக 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின். இதில் 10வது கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வளைவு சாலைகளில் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். ஸோ கட்டாயமாக படிச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர் 4. சார் எனக்கு ஃபிசிக்ஸே வராது சார், ஏதாவது 2 சாப்டர் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய பாடம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாடமும் 4வது பாடத்தையும் ஃபுல்லாக நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கூட விடாமல் எல்லா கேள்வியும் படிச்சிட்டிங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் இதிலேருந்து 2 5 மார்க், 2 3 மார்க், 2லேருந்து 3 2 மார்க் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஆனால் கண்டிஷன் என்னது அப்படின்னா, எந்த கொஸ்டினையும் விடாமல் படிச்சிருக்கணும். சாப்டர் 4 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் புக் பேக்கில். சரிங்களா? இதில் ஆற்றல் வேலை தத்துவம் முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஒரு பரிமாண மீட்சி முதல், மீட்சியற்ற முதல், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு சமநிலையின் வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக 5வது கொஸ்டின். 7வது கொஸ்டின், தேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இணையச்சு தேற்றம் மற்றும் செங்குத்தச்சு தேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக சாய்தளத்தின் உருளுதலை விவரி, அதன் முடுக்கத்திற்கான சமன்பாடு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விடுபடு வேகத்திற்கான கோவை, உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடுகிறது ரொம்ப முக்கியம், குறுக்கு கோட்டை பொறுத்து ஜியின் மாறுபாடு, புவியின் ஆழத்தை பொறுத்து ஜியின் மாறுபாடு. இந்த 3 ஜி கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். விடுபடு கோவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்ததாக புவியை வலம் வரும் துணைக்கோளின் சுற்றுக்காலத்தின் கோவையை தருவி, துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி. இந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 3 மார்க்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு மீட்சி குணங்களின் வகைகளை விளக்குக. அடுத்ததாக பாய்சன் சமன்பாட்டை தருவி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்னாலியின் தேற்றம் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 10வது கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு நியூட்டனின் குளிர்வு விதி, நல்லியல்பு வாயுவுக்கான மேயர் தொடர்பு. இந்த 2 தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 கொஸ்டினை படிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போங்க. சரிங்களா? அடுத்ததாக 13, 15, 21.
24. சரிங்களா? இதை படிச்சுக்கோங்க. அடுத்தா சாப்டர் 9 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் மேக்ஸிமம் என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாமில். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை தரவு பண்ணிடுங்க. தென் செகண்ட் கொஸ்டின் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடம் 10 பொறுத்தளவுக்கு உங்கள் புக் பேக்கில் 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின். சரிங்களா? தென் சாப்டர் 11 பொறுத்தளவுக்கு மூடிய ஆர்கான் குழாய், திறந்த ஆர்கான் குழாய், லாப்லாசியன் திருத்தத்தை விவரி. இந்த கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடுங்க. கட்டாயமாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள். வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.